அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு தமிழ். சரியாமா? நம்ம கடந்த வீடியோவில் பார்க்கும்போது இலக்கிய வகைப்பட்டு அறிந்து கொண்டோம். இலக்கிய வகையில் சொற்கள் 4 வகைப்படும் சொல்லி பார்த்தோம். இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், படச்சொல். இது கடந்த வீடியோவில் ஒவ்வொரு வீடியோவும் நாம் என்ன பண்ண விளக்க பார்த்தோம்லவா. இயற்சொல் உனக்கு தெரியும். படித்தவர்கள் படிக்காதவர்கள் பாமர மக்கள் அனைவரும் பொருள் உணர்ந்து கொள்ள வகையில் இருக்கக்கூடிய சொற்கள் தான் இயற்சொல். பார்த்தோம்ல, உதாரணம் மண், நிலம், கல், சூரியன், காற்று. இதேமாதிரி படித்தவர்களும் புரிந்து கொள்வார்கள், படிக்காதவர்கள் புரிந்து கொள்ள வகையில் அமைக்கூடிய சொற்கள் தான் இது இயற்சொல். திரிசொல் அதாவது பார்க்கும்போது இயற்சொல், திரிசொல் பார்க்குறோம். திரி என்றது கற்றவர் மட்டுமே பொருள் விளங்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய சொற்கள் தானே சொல் திரிசொல் பார்த்தோம். பீலி, உகி, மஞ்சை, இது பார்த்தோம்னா இது திரிச்சொற்கள். ஏன்னா இந்த சொற்கள் பார்க்கும்போது படித்தவர்கள் மட்டுமே பொருள் உணர்ந்து கொள்ளும் வகையில் இருக்கக்கூடிய சொற்கள் தான் திரிசொல் பார்த்தோம். திசை சொல் தமிழ்நாட்டில் சூழ்ந்தல பிற பகுதியிலிருந்து வழங்கக்கூடிய சொற்கள் என்ன சொல்லுவாங்க? திசை சொற்கள். திசைனா பல்வேறு திசையிலேருந்து சொற்கள். கேணி, பெற்றம் இருக்கா, இது மாதிரி வழங்கக்கூடிய சொற்கள் என்னது? திசை சொற்கள் சொல்லுவாங்க. அப்போ இயற்சொல், திரிசொல், திசை சொல், படச்சொல். அப்போ தமிழில் இருக்கக்கூடிய சொற்கள் தான், ஆனால் இது தமிழ் சொற்கள் அல்ல. இதென்ன வடமொழி சொற்கள். சமஸ்கிருதம். கமலம் இருக்க, கமலம் என்றால் தாமரை. விடம், விடம் என்பது என்னத்தை வடமொழி சொல் விஷம் சொல்லுவாங்களே. இது பார்த்தோம்லவா. சரிம்மா, இதற்கு தெளிவாக அறிந்து கொண்டீங்களே. இது ஒவ்வொரு வகை இயற்சொற்கள் வகையை பார்த்துருப்பீங்க. இருக்க திரிச்சொல்லுடைய வகையும் பார்த்துருப்போம். இருக்கம்மா, அதெல்லாம் நீங்கள் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஓரளவு இலக்கணம்னா இவ்வளோ அடிப்படையில் தான். ஏன்னா இப்போ 7ஆவதில் பார்க்கும்போது தெரிஞ்ச ஒன்று 8ஆவதுக்கு வரும்பொழுது உனக்கு எளிமையாக இருக்கக்கூடியது இதுமா. சரியாம்மா, இந்த சொற்கள் பார்க்கும்போது இலக்கிய வகையிலும் சரி இலக்கண வகையிலும் சரி சொற்கள் நம்ம தெளிவாக அறிந்து கொண்டோம்லவா. சரி, அடுத்து முக்கியமாக நம்ம அறிந்து கொள்ளக்கூடியது எதுனா வேற்றுமைமா. சரியா, வேற்றுமை ஞாபகம் வச்சுக்கோமா. என்னது முக்கியமானது? இது முக்கியமானதாக கருதப்படுவது வேற்றுமை. இலக்கணம் பொறுத்தளவுக்கும் இலக்கணத்தை தெளிவாக அறிந்து கொண்டால் நமக்கு என்னது எளிமையான முறையில் பயனுள்ளதாக அமையக்கூடியது இலக்கணம் தாம்மா. இருக்காமா. சரி, இங்கிலீஷில் கிராமர் சொல்லுவாங்க, தமிழ் என்னது இலக்கணம் சொல்லுவாங்க. அப்போ எவ்வளோ இலக்கணம் கற்றுக்கொள்வதோ அவ்வளவு உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய வகுப்புக்கும் பயனுள்ளதாக இருப்பது மட்டுமல்லாமல் வாழ்க்கைக்கு செழுமை தரக்கூடியது. கவிதையாக இருந்தாலும் சரி பாடலாக இருந்தாலும் சரி அனைத்து இடம்பெறக்கூடியது நம்மளுடைய இலக்கணம் தாம்மா. சரியாம்மா, இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது எது? வேற்றுமை. வேற்றுமை பொறுத்தவரை வேற்றுமை என்றாலும் கேட்பீங்க. பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவதை வேற்றுமை எனப்படும். பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவதை வேற்றுமை எனப்படும். இது 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. வேற்றுமை என்றால் என்ன அப்படின்னு கேட்டால் பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவதை வேற்றுமை எனப்படும். சரியாமா, அதுக்கு என்ன எப்படிங்க புரியல, எப்படி பெயர்ச்சொல் பொருளை வேறுபடுத்துவதுன்னு சொல்லி உதாரணத்தில் பார்க்கலாம். எடுத்துக்காட்டாக பருதி கொடுத்தான், பருதி கொடுத்தான். சரி, என்ன கொடுத்தான்னு சொல்லி நம்ம பார்க்கல. என்ன பருதி கொடுத்தான்னு மொட்டையாக சொல்கிறீங்க, புரியலேன்னு கேட்பீங்க. அடுத்தது பருதிக்கு கொடுத்தான். ரெண்டுக்கும் வேறுபாடு வரும். பருதி கொடுத்தான் இது ஒரு பொருள் தருது, பருதிக்கு கொடுத்தான் இது ஒரு பொருளும் தருது. பருதி என்பது பெயர் சொல்லுதான், பருதிக்கு அப்படின்னு பெயர் சொல்லுதான். அப்போ இந்த பெயர் சொல்ல பொருளை ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய பொருள் வேறுபாட்டை கட்டக்கூடியது என்னது? வேற்றுமை. இருக்காமல். சரி, எப்படிங்கய்யா அப்படின்னு பார்க்குறேன். மொதல் தொடரில் என்ன சொல்லுங்க? பருதி கொடுத்தான் பார்க்குறேன். பருதி கொடுத்தான் இத்தொடரில் பருதி என்பவன் வேறு ஒருவனுக்கு ஒரு பொருளை கொடுத்தான். ஞாபகம் புரிஞ்சுக்கோங்க. முதல் தொடரில் பருதி கொடுத்தான் இருக்கு இல்லையா. பருதி என்பவன் வேறொருவனுக்கு, சரி அவன் நண்பனுக்கோ வேறொருவனுக்கு என்ன பண்ண ஒரு பொருளை கொடுக்கிறான் என்பது பொருளை உணர்த்தது. வேறொன்றுக்கு பொருளை கொடுத்தான் என்னும் பொருளை என்ன பண்ண நமக்கு அழகாக உணர்த்துகிறது. இந்த தொடர்படி பார்க்கும் பொழுது பொருளை கொடுத்தவன் பரிதி, பொருளை கொடுத்தவன் என்ன சொல்லுவ? பரிதி. பொருளை கொடுத்தவன் என்னது? இந்த தொடரில் பொருளை கொடுத்தவன் யார்? வேறொருவனுக்கு ஒரு பொருளை கொடுத்தவன் யாருன்னு கேட்டேன்னு சொல்லுவ? பரிதி. ஞாபகம், பரிதி என்பவன் வேறொருவனுக்கு என்ன பண்ண பொருளை கொடுக்குறான் அப்படின்னு சொல்லுது முதல் தொடருடைய பொருள். சரிங்க, இரண்டாம் தொடருடைய பொருள் என்னது? பரிதிக்கு
கொடுத்தான் அப்படின்னு சொல்லலையா. அப்போ இதில் என்ன உறுப்பு இருக்குது? கூ இருக்குது. இதில் எந்த உறுப்பு இல்லை? இயல்பாக இருக்குது. ஆனால் அந்த கூ தான் என்ன பண்ணுது? பொருளை மாறுபட செய்கிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க. பரிதிக்கு கொடுத்தான். இத்தொடரில் பரிதிக்கு வேறொருவன் பொருளை கொடுக்குறான் இருக்கா. இதில் பார்க்கும்போது பரிதி என்பது வேறொன்று கொடுக்குறான். ரெண்டாவது வேறொருவன் யார் கொடுக்குறான்? பரிதிக்கு கொடுத்தான் அப்படின்னு சொல்லி ரெண்டு பொருளும் உணர்த்தது இல்லையா. அப்போ இது தொடர்புள்ள பொருளும் இந்த தொடர்புடைய பொருளும் மாறுபடுது அல்லவா. சரி, பரிதிக்கு வேறொருவன் பொருளை கொடுத்தான் என்னும் பொருளை உணர்த்துகிறது. தொடர்புடைய பொருளை பெற்றவன். அப்போ தொடர்பு யார் பெற்றவன்? இந்த தொடரில் பார்க்கும்போது பொருளை பெற்றவனே பரிதி பரிதி என்று ஆகிறது. பரிதிக்கு அப்போ இதில் என்ன உறுப்பு இருக்குது? கூ என்ற சேருவதால் பொருள் வேறுபாட்டு நிற்கிறது. பரிதிக்கு கூ என்ற பொருள் சேருவதால் என்ன பண்ணுது? பொருளை என்ன பண்ணுது? வேறுபட்டு நிற்கிறது. முடிஞ்சிச்சாமா. இது பெயர்ச்சொல். இந்த பெயர்ச்சொல்லுடைய பொருளை வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை தாமா. இல்லை பரிதி என்பது வேறொன்று கொடுக்குறான். வேறொன்று யார் கொடுக்குறா? பரிதி கொடுக்குறான். இந்த ரெண்டு பொருளையும் பொருளை வேறுபடுத்தி காட்டக்கூடிய உறுப்பு என்னது? இந்த வேற்றுமை உறுப்பு. கூ என்ற வேற்றுமை உறுப்புமா. இதில் கூ என்ற உறுப்பு மறைஞ்சுள்ளது. கூ என்ற உறுப்பு இதில் இல்லை, இதில் வந்திருக்கு இல்லையா. அப்போ ரெண்டு பொருளுக்கு வேறுபடுத்தி காட்டு உறுப்பு என்னது? வேற்றுமை உறுப்பு. அந்த வேற்றுமை உறுப்புக்கு என்ன சொல்லுவோம்? கூ என்ற உறுப்பு சேருவதனால். கூ என்று சேருவதனால் அது பொருளை என்ன பண்ணுது? மாறுபட்டு இருக்கு. பொருளை மாறுபடுது அல்லவா. சரி, அவ்வாறு பொருள் மாறுபடக்கூடிய வேற்றுமை மொத்தம் 8 வகையாக பிரிப்பாங்க. இவ்வாறு மாறுபடுகின்ற வேற்றுமை எத்தனை? இந்த மாதிரி கூ சேருவதாலோ மற்ற உறுப்புகள் சேருவதனாலோ என்னென்ன உறுப்புகள் சேருவதால் பொருளை என்ன பண்ணுது? மாறுபட்டு வர போன்ற உறுப்புகள் மொத்தம் எத்தனை? 8 வகை இருக்கு. என்னென்ன 8 வகை? அப்போ வேற்றுமை மொத்தம் எத்தனை வகையாக சொல்லுவாங்க? 8 வகைப்படும். வேற்றுமை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். வேற்றுமை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். என்னென்ன வேற்றுமை? முதல் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை, ஐந்தாம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமை, ஏழாம் வேற்றுமை, எட்டாம் வேற்றுமை இருக்காமா. அப்போ ஞாபகம் பெயர்ச்சொல்லுடைய பொருளை வேறுபடுத்துவதே வேற்றுமை. இந்த ரெண்டுக்கும் இது பெயர்ச்சொல், இது பெயர்ச்சொல். அவ்வாறு அந்த பொருள் இருக்குது. இதனுடைய பொருளும் வேறுபடுத்துவது இல்லையா. அவ்வாறு பெயர்ச்சொல்லுடைய பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை அழைக்கப்படுகிறது. முக்கியமானதுமா. அப்போ வேற்றுமை மொத்தம் எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். என்னென்ன கேட்டேன்னு சொல்லுவேன். முதல் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை, ஐந்தாம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமை, ஏழாம் வேற்றுமை, எட்டாம் வேற்றுமை. மொத்தம் வேற்றுமை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். சரியாமா. சரி, வேற்றும் உறுப்புகள் பார்க்கலாம். ஒவ்வொரு முதல் வேற்றுக்கும் என்ன உறுப்புகள் இருக்குது? ரெண்டாம் வேற்றும் உறுப்புகள் என்ன இருக்குது? மூன்றாம் வேற்றும் உறுப்புகள் இருக்குது. நான்காம் வேற்றும் உறுப்புகள் இருக்குது. ஐந்தாம் வேற்றும் உறுப்புகள் இருக்குது. ஆறாம் வேற்றும் உறுப்புகள் இருக்குது. ஏழாம் வேற்றும் உறுப்புகள் இருக்குது. எட்டாம் வேற்றுமை இருக்குல்ல. இந்த மாதிரி ஒவ்வொரு வேற்றும் ஒவ்வொரு உறுப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி இதில் பார்க்கலாம். சரியாமா. சரி, வேற்றுமை உறுப்புகள் பார்க்கலாம். முதல் வேற்றுமைக்கு உறுப்புகள் கிடையாது. மறுபடியும் சொல்கிறேன், உறுப்புகள் பொறுத்தளவுக்கும் உறுப்புகள் இல்லாத வேற்றுமை 2மா. முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உறுப்புகள் இல்லை. சரி, மறுபடியும் நான் சொல்கிறேன், முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உறுப்புகள் கிடையாது, உறுப்புகள் இல்லை. இதுக்கு தெரிஞ்சுக்கோங்க இருக்காமா. சரி, அப்போ இரண்டாம் வேற்றும் உறுப்பு என்னன்னு கேட்டால் ஐ. இரண்டாம் வேற்றும் உறுப்பு என்னது? ஐ. இரண்டாம் வேற்றும் உறுப்பு என்னது? ஐ. சரியா. மூன்றாம் வேற்றும் உறுப்பு என்னது? ஆள். மூன்றாம் வேற்றும் உறுப்பு ஆள். நான்காம் வேற்றும் உறுப்பு கூ. நான்காம் வேற்றும் உறுப்பு கூ. ஐந்தாம் வேற்றும் உறுப்பு இன். ஆறாம் வேற்றும் உறுப்பு அது. இது இல்லுன்னு சொல்லுவாங்க, இன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் அப்போ ஒவ்வொரு வேற்றுமை பார்க்கும்போது விரிவாக பார்க்கும்போது என்ன பண்ணலாம், அது உறுப்புகள் நிறையா வரும். சரியாமா. ஐந்தாம் வேற்றும் உறுப்பு இன். ஆறாம் வேற்றும் உறுப்பு அது. ஏழாம் வேற்றும் உறுப்பு கண் இருக்காமா. அப்போ உறுப்புகள் இல்லாத வேற்றுமை எதுன்னு கேட்டு என்ன சொல்லுவீங்க? முதல் வேற்றுமை, எட்டாம் வேற்றுமை. உறுப்புகள் இல்லாத வேற்றுமை எதுன்னு கேட்டு என்ன சொல்லுவீங்க? முதல் வேற்றுமை, எட்டாம் வேற்றுமை. அப்போ இரண்டாம் வேற்றும் உறுப்பு என்னன்னு சொல்லுவீங்க? ஐ. மூன்றாம் வேற்றும் உறுப்பு ஆள். நான்காம் வேற்றும் உறுப்பு கூ. ஐந்தாம் வேற்றும் உறுப்பு இன். ஆறாம் வேற்றும் உறுப்பு அது. ஏழாம் வேற்றும் உறுப்பு கண். அதை மனப்பட
ஐ ஆள் கு இன் அது கண். மறுபடியும் சொல்கிறேன். ஐ ஆள் கு இன் அது கண். ஐ ஆள் கு இன் அது கண். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ என்பது ரெண்டாவது உறுப்பு ஞாபகம் வச்சுக்கணும். ஐ என்பது சொல்லனால முதல் சொல்லக்கூடாது. இருக்காம ஐயாள் கு இன் அது கண். ஐயாள் கு இன் அது கொண். இதில் பொருளை வேறுபடுத்துவது என்ன வேற்றுமை? கு என்பது எத்தனை வேற்றுமை உறுப்பு? 4 வேற்றுமை. அப்போ இன்னும் மாறக்கூடுது. இப்போ எல்லா 7 அதாவது 2ஆம் வேற்றுமை உறுப்பிலிருந்து 7ஆம் வேற்றுமை உறுப்புகள் பொருளை வேறுபடுத்தும். அவர் பொருளை பெயர்ச்சொல்லுடைய பொருளை வேறுபடுத்தி காட்டக்கூடியது என்னது? நம்முடைய வேற்றுமை. முடிஞ்சிருச்சாமா? இதில் பார்க்கும்போது பருதிக்கு கு என்பது 4ஆம் வேற்றுமை வந்திருக்குல்லவா? அதே மாதிரி ஆள் வரக்கூடிய உறுப்புகள் இருக்குது, ஐ வரக்கூடிய உறுப்புகள் இருக்குது, இன் வரக்கூடிய உறுப்புகள் இருக்குது, அது வரக்கூடிய உறுப்புகள் இருக்குது, கண் வரக்கூடிய வேற்றும் உறுப்புகள் இருக்குது. இதை பற்றி என்ன பண்ணல நாம் அடுத்த பாடப்பகுதியில் அடுத்த வீடியோவில் நாம் தொடர்ச்சியாக அறிந்து கொள்வோமா? சரி, இன்றைக்கி நடத்தினதை வேற்றுமை என்ன பண்ணுறீங்க? ஒரு டைம் என்ன பண்ணுறீங்க? படித்து எழுதி பார்க்கலாம். சரியாமா? மிக்க நன்றி.